புதுவையில் பரவலாக மழை பெய்து வருவதால் ஓட்டுப்பதிவு நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற அரசியல் கட்சியினரின் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து புதுவை உப்பளம் பகுதியில் உள்ள நமது செய்தியாளர் ராஜீவிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ராஜீவ், தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கு எவ்வளவு சதவீதம் மொத்தமாக புதுவையில் வாக்குப்பதிவாகி இருக்கிறது? ராஜீவ். அதாவது வசந்த், இப்போ நான் புதுச்சேரியில் இருக்கிற உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறேன். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. புதுச்சேரியில் இருக்கிற 30 சட்டமன்ற தொகுதிகளும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை முதலே லேசான சாரல் மழையானது பெய்து வந்தது. இதனால் வாக்காளர்கள் 9 மணி வரையும் தங்களுடைய வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தனர். அதனால் காலை 9 மணி நிலவரப்படி 10% வாக்கு மட்டுமே பதிவாகியிருந்தது. ஆனால் மழை சற்றும் ஓயவில்லை. அதனால் மழை தொடர்ந்து தற்பொழுது வரை சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் மழையையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர். மழையில் குடை பிடித்தபடி வாக்காளர்கள் தற்பொழுது வாக்குச்சாவடிகளில் சென்று வாக்களித்து வருகின்றனர். 3 மணி நிலவரப்படி அதாவது புதுச்சேரியில் மொத்தமாக 60% வாக்குகள் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரை 68%, காரைக்கால் மாவட்டத்தில் 62%, மாஹேவில் 63%, யானம் பிராந்தியத்தில் 76% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதே போல காரைக்கால் தெற்கு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 53% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதே போல புதுச்சேரியில் இருக்கிற அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவர்களுடைய இந்த மழையில வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புதுவையின் முதல்வர் ரங்கசாமி அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியான இந்திரா நகர் தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் இன்று அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜ்பவன் தொகுதியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அதே போல மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரி கந்தவேலு 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நமச்சிவாயம் அவர்களும் இந்த தேர்தல் நேரத்தை இரவு 9 மணி வரை நீட்டித்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வசந்த். ராஜீவ், இதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து ஏதேனும் எதிர்வினை பதில் ஏதேனும் வந்திருக்கிறதா? இவர்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கப்பட்டிருக்கிறதா? ராஜீவ், அதாவது இப்போ வாக்கு சதவீதத்தை பொறுத்தமானால் 3 மணி வரை அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தான் வாக்கு சதவீதம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த 5 மணி வரை அந்த நிலவரத்தை பார்த்து அதற்கு மேல் நேரத்தை நீட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதாக நம்மிடையே மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரியான கந்தவேலு தெரிவித்துள்ளார். அப்படி நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்றாலும் ஒரு மணி நேரம் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. வசந்த். ராஜீவ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.